பெரிய பொண்ணு வேற வீட்டில் இருப்பாளா இல்லை வெளியே எங்கே போயிருப்பாளான்னு தெரியலையே. சரி, எதுக்கும் கூப்பிட்டு பார்ப்போம். அவிய மாமியாராவது இருக்கான்னு பார்ப்போம். அவியலுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சாலும் சொல்லுவாவல்ல. எம்மா, எம்மா பெரிய பொண்ணு, எம்மா பெரிய பொண்ணு, கொஞ்சம் வெளியே வாம்மா. ஓ, இதான் விஷயமா? அதனாலதான் சதீஷ் அந்த ஊர்ல மட்டும் கொண்டு போய் என்னைய விட்டுட்டு வந்துருங்கன்னே நானும் செல்வானன் தான் போய் பைக்ல அவனை விட்டுட்டு நாங்களும் 2 பேரும் அப்புறம் ஊருக்கு வந்தோம். அவன் அப்பன் கூட எங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே. அவனுக்கு தான் விஷயமே தெரியாத, வேற எப்படிங்க அவன் சொல்லுவான்? அவிய அம்மா சொல்லாம கொள்ளாம தான் போனாவ. அங்கிருந்து நேராக வர சொல்லியிருப்பாவெல்லாம் இருக்கும். அதனால உங்களை அங்கே கொண்டு இறக்கி விடுங்கன்னு இருப்பான். ஓ, அப்படியா? எம்மா பெரிய பொண்ணு, வீட்டில் இருக்கியாம்மா? இருந்தா கொஞ்சம் வெளியே வாம்மா. நீ இங்க கொஞ்சம் இருங்க, யாரோ வெளியே கூப்பிடிய மாதிரி இருக்கு என்னைய. ஏன் எதுவும் 7:30 எதுவும் ஊருக்குள்ள இழுத்து வச்சுட்டு வந்துட்டியா என்ன? உன்னைய தேடி யார் வருவா? தெரியலையே, நான் ஒன்னும் 7:30 இழுக்கலையேங்க. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். இரு, நானும் வரேன். இன்னும் 7:30 யாருக்கிட்ட இழுத்து வச்சாலும் தெரியலையே. யாரோ வந்திருக்காவல. சரி, யாருன்னு தான் போய் பார்ப்போமே. தண்டபணி என்ன நீங்களா? ஆமாம்மா, நான் தான். உன்கிட்ட ஒன்று கேட்கணும் பத்துக்க. என் பொண்டாட்டி லட்சுமி எங்கே போயிருக்கா என்னன்னு ஏதாவது தெரியுமாம்மா? உன் வீட்டில் எதுவும் இருக்காளா? யாரு, தண்டபாணி என்னன்னா? ஆமாப்பா, வாப்பா, நீயும் வீட்டில் தான் இருக்கியோ? இன்னைக்கு லீவா உனக்கு? ஆமண்ணே, இன்னைக்கு லீவு தான். என்னண்ணே நீங்க இப்படி பண்ணிட்டிய? என்னதான் இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுண்ணே. பாவம் லட்சுமி அக்கா. இப்பதான் பெரிய பொண்ணு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. நீங்களும் சின்னத்திரண்ணா இப்படியானே எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு விழுந்து கிடப்பிய? ஊருக்குள்ள இது கேவலம் தானே. கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியலா? பிள்ளைகள் எல்லாம் தலைக்கோசர வளர்ந்தாச்சு. பிள்ளைகளை கட்டி கொடுக்க போற வயசும் வந்தாச்சு. இனிமே இந்த பழக்கெல்லாம் என்னத்துக்குன்னே கொஞ்சம் அளவா வச்சுக்கிட மாட்டியலா? பாருங்க, குடும்பம் தான் கடந்து சீரழிஞ்சிட்டு அடக்கு. சின்னத்தரனை வீட்லயும் அங்க சரசக்கா கோச்சிக்கிட்டு போயிட்டாவோ போல. சதீஷ், பூமாரி எல்லாரையும் கூட்டுக்கிட்டு போயிட்டாவன்னு இருந்து. ஆமையா, நானும் கேள்விப்பட்டேன். அதான் கொஞ்சம் மனசு பக்கு பக்குன்னு இருக்கு. எங்க லட்சுமியும் பிள்ளைகளெல்லாம் கூட்டுட்டு எங்கேயும் போயிட்டாலும் என்னமோன்னு இருந்தாலும் ஒரு பக்கம் என் மனசு இல்லை, எங்கேயும் பேர் கண்டா இங்கே தான் இருப்பான்னு தோணிச்சு. அதான் இங்கே வந்தேன். இங்கே இல்லையப்போ என் பொண்டாட்டி? இங்க இல்லையண்ணே லட்சுமி அக்கா. பெரிய பொண்ணு லட்சுமி அக்கா இங்க இருந்தாதான் என்கிட்ட சொல்லியிருப்பாள. அவ அதை எதுவும் சொல்லலையே. இப்படி பிரச்சனை எல்லாரும் குவாச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாவ. லட்சுமி அக்காவும் போயிட்டாவன்னுலாம் சொன்னான். ஐயே, அப்போ அவள் உண்மையாகவே போயிட்டாலோ? குவச்சிக்கிட்டு பிள்ளைல கூட்டுக்கிட்டு எங்கே போனாலும் என்னமோ தெரியலையே. நான் இங்கே இல்லைனாலும் உமா வீட்டில் இல்லைன்னா பத்திராளி அக்கா வீட்டில் தான் இருப்பாளா இருக்கும். போய் அங்கெல்லாம் பார்க்கலான்னுலாம் இருந்தேன். என்ன இங்க பாருங்க, நீங்க வீடு விடா எங்க தேடியும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. லட்சுமி அக்கா இங்கெல்லாம் இல்ல. அவைய துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போனாவ. எங்க போறியன்னு கேட்டதுக்கு கூட பதிலே சொல்லல. இனிமே நாங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாவ. உங்க கூட இனிமே வாழ முடியாதுன்னு. உங்களுக்கு டைவர்ஸ் பத்திரம் ஏதாவது அனுப்பி விடுவாங்களாம். நீங்க டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு அனுப்புவீங்களாம். அப்புறம் மாசம் மாசம் இவ்வளவுன்னு அவியலுக்கு நீங்க ஏதாவது காசு கொடுக்க மாதிரி இருக்கும், நஷ்டஈடா. அதை கொடுத்துட்டு நீங்க பிரிஞ்சு போறது தான் சரின்னு நினைக்கேன். அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாவ, அழுதுகிட்டு இருந்தாவ லட்சுமி அக்கா. பிள்ளைகளெல்லாம் கூட்டுட்டு எங்கேயோ போறேன்னு சொல்லி போயிட்டாவ. நாங்களும் எவ்வளோ இருங்கன்னு சொன்னோம், கேட்கே இல்லவிய. பாத்தீங்களானே எந்த அளவுக்கு லட்சுமி அக்கா மனசு வியாதனைப்பட்டு இருந்தா இந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் கூட்டுட்டு போயிருப்பாவ. ஏன்னே நீங்க இப்படி பண்றீங்க? தப்புதான்ப்பா. இப்போதான்ப்பா என் மண்டைக்கு உரைக்குது. வீட்டுக்கு போனால் வீடே வெறிச்சோடி கிடக்கு. ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. எப்படியும் பிள்ளைகள் எல்லாம் இங்கே தான் இருக்கோம். நம்ம தேடி பிடிச்சிடலான்னு பார்த்தோன்னா இங்கே இல்லைன்ட்டிய. இப்போ எங்கே போயிருப்பா? ஒருவேளை அவள் அக்கா வீட்டுக்கு எங்கேயும் போயிருப்பாளோ? அவளுக்கு ஃபோன் அடித்து பார்க்கட்டுமா? அடிச்சு பாருங்க. ஆனா அங்க போயிருப்பாவன்னு எனக்கு தோணல. ஏன்னா அங்க போறதா இருந்தா எங்ககிட்ட சொல்லியிருப்பாவல்ல. எங்ககிட்ட சொல்லவும் இல்லை. எங்க அக்கா வீட்டுக்கெல்லாம் நான் போறல அப்படிதான் சொன்னாவ. நான் கேட்டது கூட வேற எங்கேயோ தான் போறேன்னாவ. வேற எங்கேயாவதுன்னா லட்சுமி வேற எங்கே போவா? அவளுக்கு வேற எங்கே போக்கடம் இருக்கு? அக்கா வீட்டுக்கு தான் போயிருப்பா. நான் இதுக்கும் போன பண்ணி பேசி பார்க்கேன். இல்லைன்னா நேரில்னாலும் போய் பார்த்து அவளை நான் கூட்டிட்டு வரேன். சரி, போய் பாருங்கண்ணே. சரிப்பா தம்பி. சரி, அப்போ நான் வரேன். சரிண்ணே, பார்த்து. இன்னும் போகாத தெரியாம தான் இருக்கேன்னு நினைக்கேன். பார்த்து பத்திரண்ணே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நல்லா தான் இருக்கேன். இருட்ட போகுது. லட்சுமி இந்த பிள்ளையில வச்சுக்கிட்டு எங்கே கிடக்கால தெரியலையே. 2 வயசுக்கு வந்த பிள்ளைகளு. என்ன நல்ல தூக்கமா? எங்க ரமணி, அங்க நம்ம நல்லா ஏசி போட்டுக்கிட்டு தூங்குவோமா? இங்க அப்படி இல்ல. ஏசியில பத்தியா ஜன்னலெல்லாம் திறந்து வச்சாலும் ஒரு நேரம் காத்தடிக்கு, ஒரு நேரம் காத்தடிக்க மாட்டேங்கு. அதனால தூக்கமே வர மாட்டேங்கு. அதான் இப்போ என்னத்தை செய்யன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தேன். சரி, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க, சரி தூக்கம் வந்தா தூங்குவோன்னு. அதுக்குள்ளதான் நீ வந்துட்டா. நீ ஒத்தையிலேயே வந்தா? இல்ல, பிள்ளைலாம் நாங்க வெளியே நிக்காவ.
நானும் இங்கே உனக்கு நேரம் போக வேண்டங்கன்னு சொல்லிட்டு அடைக்கிறதா இன்னைக்கு பிள்ளைகளுக்குலாம் லீவ் இல்லை அதெல்லாம் அவ்வளோரையும் கூட்டிட்டு தான் வந்தேன். சரணு அப்புறம் இவன் சஞ்சயும் கிடந்தான், அவனையும் கூட்டிட்டு பிள்ளைகளையும் சஞ்சனாவும் சரண்யா எல்லாரும் கிடந்தவளா கூட்டிட்டு வந்தேன். எல்லாம் வெளியே தான் நிற்குதுவே. கொஞ்சம் மீன் கறியும் கொண்டுக்கிட்டு வந்தேன். நீ என்ன கறி ஆக்கலையே தெரியலையே. சரி கொஞ்சம் கறியும் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு பொழுதடைய போல போகலாமே நினச்சிக்கிட்டு வந்தேன். அப்படியா? பிள்ளைகளை உள்ள கூப்பிட வேண்டியதானே? சரி வா நம்ம வெளியே போவோம். நீ சொன்ன மாதிரி இங்கே காத்தே வராண்டங்கு. ஆமாவா, வெளியே போய் உட்கார்ந்து வேணா பேசுவோம். காத்தே வராது. இப்படிதான் எனக்கு இங்கே எரிச்சலாக வருது. நேரமும் போக வேண்டங்க. சரி இந்தா என்ன கறி வச்சா? இந்த மீன் கறி இருக்குதுல, வேணா ராத்திரிக்கு வச்சுக்க. மீன் கறியா? நானும் நேற்று மீன் கறி ஆக்கினது தான் கடந்துனேன். அதை தான் சூடு பண்ணி போட்டு வச்சுருந்தேன். அப்படியா? சரி வர்றது தான் வாரமே. சரி கொண்டு போகணும்னு ஊற்றிட்டு வந்தேன். சரி இருக்கட்டும். ராத்திரிக்குனாலும் நாளைக்குனாலும் ஆகும். சரி வா நம்ம வெளியே போவோம். ஆமாம் சரண்யா, இவங்க 2 பேரும் தனியாக அப்படி எங்கே போகிறான்னு நமக்கு தெரியாம. எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் சந்தியா சோனியா வீட்டுக்கு தான் போகிறாங்கன்னு தோணுது. அது எப்படி இவன் போகலாம்? அப்படியெல்லாம் இவனை போக விடக்கூடாத. அம்மா டப்புனா கையும் களவுமா இவனை மாட்டி விடணுமே. இருந்த வாரே. ஏம்மா நீங்கள் 2 பேரும் தான் இருக்கியே, அவங்க 2 பேரும் எங்கே? ஏம்மா உன் மோவே அப்புறம் சஞ்சய்ட்டா 2 பேரும் நான் அந்த பக்கமாக தான் போறாவே. எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் அந்த பிள்ளைகளோட பார்க்க போறான்னு தோணுது. எந்த பிள்ளைகளை பார்க்க? அதாம்மா மாமா பிள்ளைகள் 2 இருக்குல்ல, அந்த பிள்ளைகளோட பார்க்க தான் போறாவேன்னு நினைக்கேன். அங்கே எதுக்கு இன்னும் போறானுவே? போன போட்டு கூப்பிடு. ரமணி அவசரப்படாத, கொஞ்சம் இரு, பொறுமையா இரு. எக்க சும்மா இருங்க. இதுக்கு தான் இவனு எங்கே வாரதுக்கு சரி சொன்னானு போல இருக்கு. என் மொழி வராண்டேன்னு தானே சொன்னான். அதுக்கப்புறம் தான் அவன் சஞ்சய் தான் வான்னு கூப்பிட்டான். இப்போ என்ன அங்கே போகிறான்? எனக்கு ஒன்றும் பிடிபடலையே. வா உனக்கு நான் விஷயத்த சொல்கிறேன். இல்ல அவனும் போன வேகத்தில் வருவான். நீங்கள் போய் விளாடுங்க, அவனும் வந்துருவான்னு வைப்போம். நீ வாரமணி. இது ஒரு லூசு பெரியமா. கையும் களவுமா போய் பார்த்து பிடிக்கணும்னு பார்த்தேன்னா இது காரியத்தை கெடுத்து விட்டுருச்சு. என்னக்கா விஷயம்? உனக்கு அப்புறம் தான் ஃபோன் அடிச்சு விஷயத்த சொல்லணும்னு இருந்தேன். பத்துக்க நல்ல வேலை நீயே வந்துட்டா. உங்ககிட்ட நேரிலே பேசிக்கிடலாம். என்ன விஷயம்னு சொல்லுங்க, சொன்னாதானே எனக்கு தெரியும். உன் தம்பி தண்டபாணி இருக்கான் பாரு, அவன் என்ன வேலை பார்த்துருக்கான்னு தெரியுமா? குடிச்சிட்டு கூட இருக்கவனுங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுத்து அவன் கூட உள்ளவன் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரே பொண்டாட்டிகிட்ட போயிட்டு ஒரே சண்டை, நல்ல சண்டை போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் தண்டபாணியும் குடிச்சிட்டு அங்கே ஊருக்குள்ள வெளியில் விழுந்து கிடக்கான்னு தெரிஞ்சதான் அங்கே போய் பார்த்துருக்கா. வீட்டுக்கு வராண்டேன்னா என்னென்னமோ சொல்லியிருக்கான் பத்துக்க. அதுக்குள்ளே நல்லா வாய் தகராறாக இருக்குது. இப்போ லட்சுமி பிள்ளைகளெல்லாம் கூட்டுக்கிட்டு அவள் எங்கேயோ போகிறேன்னு சொல்லி துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாலாம். எக்க என்ன சொல்கிறா? ஆமாம், என்ன அவனுக்கு போகாத தெரியலையே என்னமோ தெரில. வீட்டுக்கு போய் அவன் பார்த்தா தான் தெரியும். பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் வீட்டில் இல்லைன்னா எங்கே போச்சுவே என்னன்னு அதுக்கப்புறம் தான் தேடி தெரியுவான்னு நினைக்கேன். எங்கே போனான்னு தெரில. ஒருவேளை அவள் அக்கா வீட்டுக்கு தான் பேர் பாலோன்னு எனக்கு தோணுது. ஆமாம், அவள் ஆவுன்னா சின்ன பிரச்சனைக்குனால அவள் அக்கா வீட்டுக்கு தானே போவா. அங்கே தான் பேர் பார்ப்போம். இவனும் ஏன் தான் இப்படி குடிச்சு சீரழியான்னு தெரில. குடிச்சாதான் வீட்டில் சண்டை வருதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் குடிக்காமல் இருக்க வேண்டியது தானே இவன். இப்படி குடியால தான் அவரோட குடும்பமும் சீரழியுது. குடிக்கவங்களுக்கு அறிவு வேணும்ல. லட்சுமியை நினச்சா எனக்கு பாவமாக தான் இருக்குது. 2 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு இன்னும் ஓடிக்கிட்டு திரியாளன்னு. என்ன அவிய அக்கா அங்கேயும் வரலன்னு சொல்லிருச்சு. பிள்ளைகள் நம்பரும் சுவிட்சாப்பாக இருக்குது, லட்சுமி நம்பரும் சுவிட்சாப்பாக இருக்குது. இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை அவிய அக்கா பொய்கி சொல்லுதோ? நம்ம சகலைக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டா என்ன, அங்கே என் பொண்டாட்டி வந்தாளா என்ன ஏதுன்னு. அவராவது ஏதாவது விஷயத்த சொல்லுவாரான்னு பார்ப்போம். ஆமாம் அதான் சரி, சகலை படிக்க போட்டு பார்ப்போம். மச்சான் சொன்னா கேளு மச்சான், நான் வரல. அட வாங்கம்ல, உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கேன். இல்லை எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு காலேஜுக்கு போனால் எல்லாம் சரியாயிரும். நான் நாளைக்கு பார்த்து அவர்கிட்ட பேசிக்கிட்டுறேன். ஒன்றும் இல்லை, வா நம்ம போவோம் ஒழுங்கா. இங்கே வந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். அவங்க இன்னும் பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. தயவு செய்து வந்துரு. அட வா, எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்கம்லா. சொன்னா கேளு வா. இவன் ஒருத்தன் சொன்னா கேட்க மாட்டான். அட என்னடா இது, சகலையும் அங்கே வரலன்ட்டாரு. அவர் எப்படியும் போய் சொல்ல வாய்ப்பு இல்லை. எதுனால நம்மக்கிட்ட சொல்லிடுவார. அப்போ அங்கேயும் போகலன்னா என் பொண்டாட்டி எங்கே போயிருப்பா பிள்ளையில விட்டுட்டு? இல்லை வா, இவ்வளோ தூரம் வந்துட்டு வராண்டேங்க நான் பேரு. ஐயோ பெரியப்பா. யாருப்பா அது? பெரியப்பா நல்லா இருக்கீங்களா? மாமா நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எங்கனதான் இருந்தீங்களோ கவனிக்கல. நீங்கள் தானாப்பா தம்பி? வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கும் மாமா. மாமா அத்தை வீட்லயா இருக்காவ? எங்கப்பா, அவள் வீட்டிலே இல்லை. பிள்ளைகளெல்லாம் கூட்டுட்டு எங்கேயோ மாமா மேலே குவாச்சிக்கிட்டு போயிட்டா. எங்கே போனான்னு தெரியாம தான் இந்த மாமங்கனை முழிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கேன். அட என்ன மாமா சொல்றீங்க? சாதாரணமா சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. ஆமாப்பா, எனக்கும் வேற என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா பெரியப்பா எதுக்கு வீட்டை விட்டு போனாங்க பெரியமா? எல்லாம் என் மேலே குவாச்சிக்கிட்டு தான்ப்பா. ஆமா, நீங்கள் 2 பேரும் தான் வந்தீங்களா? இல்ல மாமா, அம்மா தங்கச்சி எல்லாரும் தான் வந்தோம். அப்படியா? அக்கா வந்திருக்காளோ? ஆமா, அங்க பெரியமா வீட்டுல தான் இருக்காங்க. அப்படியா? அப்போ நான் போய் அக்காவை பார்த்து பேசிட்டு வரேன். எனக்கும் மனசே சரியில்லை, யார்கிட்டையாவது பேசணும் போல இருக்கு. எக்கா. என்ன மச்சான், இவர் சரக்கு தான் அடிச்சிருப்பாரோ? ஆமா அப்படிதான் தெரியுது. அதனாலதான் ஏதாவது சண்டையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் பெரியமா குறைச்சிக்கிட்டு சந்தியா சோனியாவெல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க போல. சே அப்ப வீட்டுல யாரும் இல்லையா? சே சோனி பாவம். சே
சந்தியா பாவம். சரி வாமாப்ல போவோம். இந்த ஆளு இப்படி குடிச்சு குடிச்சுதான் மச்சான் இந்த குடும்பம் இப்படி சீரழிஞ்சு கிடக்கு. அப்பயும் இந்த ஆளு குடிய நிறுத்த மாட்டேங்காரு பேரு. இவர் மாமனி சொல்லி கூப்பிடவே வாய் கூசுது. என்ன மாப்பிள்ள சொல்ற? ஆமா, எங்க அப்பா ஒரு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இவர் குடிச்சு குடிச்சுதான் இப்படி பிரச்சனையாகி போய் சண்டையாகி போய் கிடக்கு. இல்லாட்டினா உங்க அத்தைக்கு மாமாக்கள் நல்லா இருந்தாங்கன்னா எல்லாம் நல்லா இருந்திருப்பாவ. இவர் குடிச்சு குடிச்சு குடும்பத்துல ஒரு அக்கறை இல்லாம சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நிறைய சொத்து பத்தி எல்லாம் இருந்திருக்கு. பாதி குடிச்சு வித்து தீர்த்திருக்காரு. மீதி இப்படியே போச்சுன்னா வழங்காதுன்னு எங்க அம்மா அவங்க பேர்ல எழுதி வாங்கியிருக்காங்க. எல்லாம் வீணா போயிடும், நமக்காவது ஏதாவது உதவட்டுமே அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவும் சரின்னு சொன்னாங்களாம். அப்படிதான் வித்து ஒரு இடமும் அப்புறம் கடைலாம் வச்சு கொஞ்சம் நாங்களும் டெவலப் பண்ணணும்னு சொல்லி ஒரு நாள் எங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எல்லாம் நாசமா போறதுக்கு நம்மளாவது ஏதாவது கொஞ்சம் தியாத்துவோன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பேச்சு கேட்க மாட்டாராம். லட்சுமி பெரியமா பேச்செல்லாம் இவர் கேட்டிருந்தாருன்னா எப்பயோ ஓகோன்னு இருந்திருப்பாரு. அவங்க பேச்ச ஒன்னையும் கேட்காம இவர் இப்படி இருக்க போய் தான் இப்படி ஆகி போச்சுன்னாங்க. இப்பயும் இப்படி குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சா என்ன அர்த்தம்? சரி நீ எதுக்கு இப்ப கோவப்படுற? விடு, பாத்துக்கலாம், வா நம்ம போவோம். ஆளே இல்லாத கடையில இங்க என்னத்துக்கு டீ ஆத்திக்கிட்டு வா போலாம். இல்ல நான் கொஞ்ச நேரம் இதில் இருந்துட்டு வரேன். அடா வாடா, அங்க இருந்து இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரம் மல்லு கட்டுனேன். அடுத்து இங்க இருந்து உன்னைய வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு நான் மல்லு கட்டணும் போல இருக்க. உன்னைய ஒழுங்கு மரியாதையா வா சொல்லிட்டேன். சரி வா. எக்கா என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டாக்கா என் பொண்டாட்டி. எங்க போனா என்ன ஆனான்னு எனக்கு எதுவும் தெரியலக்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சும்மா நீலி கண்ணீர் வடிக்காதல. உனக்கு ஒரு நல்ல நாளும் பொழுதுமா நிம்மதியா வீட்டுல ஒழுங்கா இருக்க முடியாதா? பொண்டாட்டி பிள்ளைகள்னு இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கான் போல நினைச்சேன். மறுபடியும் 7:30 இழுத்துக்கிட்டு தெருவில் விட்டுருவியா? அதான் இழுத்து தெருவில் விட்டாச்சே, அப்புறம் என்ன? என்னக்கா மனசு கஷ்டமா இருக்குன்னு உன்கிட்ட வந்தா நீ என்னைய சத்தம் போடியா? வேற என்னெல்லாம் பண்ண முடியும் உன்னைய? 7 கழுத வயசாகுது, இன்னும் பொண்டாட்டி பிள்ளைகள்னு ஒழுங்கா வச்சு வாழ தெரியாம இப்படி தெருவிலேயே இப்படி அலைய விட்டுட்டு இருக்கியே. குடிச்சிட்டு இப்படி கிடந்தா எந்த பொண்டாட்டி தான் கூட இருப்பா சொல்லு? அக்கா அப்படி சொல்லாதக்கா. என்னைக்காவது ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் குடிக்கிறது தான். அதையும் குடிக்கக்கூடாதுன்னு அவ சும்மா காரணம் கண்டுக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும்னு பண்ணுவா. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கூட்டுக்கிட்டு போயிருக்கா. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல, பேதியில போவா. நானும் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், எங்கேயும் வரலங்க அவ. இப்போ எங்க போனா என்னன்னு தெரியாம நான் மூச்சு முட்டி போய் இருக்கேன். அதான் உன்கிட்ட வந்தேன். நீ என்ன திட்டுறிய? நீ அவ மட்டும் போனாலாவது எந்த தலையும் போயிட்டு வருவான்னு நான் இருக்கலாம். 2 பொட்டை பிள்ளைகளெல்லாம் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கா. அதான் எனக்கு பயமா இருக்கு. அவ பத்திரமா இருக்காளா, என்னாச்சா ஏதாச்சான்னு. எல்லாம் அக்கா வீட்டுக்கு தான் போயிருப்பா. நீ போன பண்ணி கேட்டியா இல்லையா? அவ பொண்ணு பிள்ளைகள் பொண்ணு எல்லாம் சுவிட்ச் ஆஃப். ஐயா அக்கா பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவள் ஃபோன் எடுத்து இங்கே வரலையே, என்னாச்சு எதுன்னு அது நம்மக்கிட்ட கேட்கு. எனக்கு என்ன சொல்லனே தெரில. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வைங்க நான் இந்த வாரேன்ட்டு ஃபோனை வச்சுட்டேன். சகலவாடிக்கும் போன பண்ணி கேட்டேன், அவரும் அங்கே வரலன்ட்டாரு. ஐயா அக்கா தான் போய் சொல்லுதா இருக்கான்னு அதுக்கும் போட்டு கேட்டால் அதுவும் இல்லைன்ட்டு. இப்போ எனக்கு என்ன ஒன்றுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா. இல்லை அவளுவ சும்மா கூட சொல்லுவாளுவே பேசி வச்சுக்கிட்டு. நீ நேர்லேயே போய் பார்த்துட்டு அங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சா கூட்டுட்டு கையோட வா. இனிமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையை காலில் விழுந்துனாலும் கூட்டுட்டு வா. அவள் அதுக்கெல்லாம் ஒத்து வரமுண்டாக்கா. இப்போ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவாளாம், அதெல்லாம் சைன் போட்டு கொடுக்கணுமா அப்படின்னு அவள் கூட்டாளி பொருள்கிட்ட ஒருத்திட்ட சொல்லிட்டு போயிருக்கா. நான் அவள் வீட்டுக்கு தான் போயிருப்பாளான்னு அங்கே போனா அவள் அப்படி சொல்லியா. அந்தால நான் கேட்டுட்டு வாரேன். அவள் டைவர்ஸ் பண்ணிடுவாளாங்க்கு. நீ வேற அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு தெருவா பிச்சையா எடுப்பா? என்னக்கா சொல்ற? ஆமா, உன் பொண்டாட்டி இதில் தான் உனக்கு ஒரு இதுவும் உரிமை கிடையாது. அப்புறம் நீ அவளை துரத்திட்டு நீ அந்த வீட்டில் எப்படி இருக்க முடியும்? அவள் 4 நாள் கழிச்சு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டு உன்னைய வெளியே விரட்டிட்டு அவள் அங்கே உட்கார்ந்துருப்பா. நீ எங்கே போவா சொல்லு? ஏதோ ஒழுங்கு அவள் கூட இருந்தேன்னா நீ தப்பிச்ச. பார்த்துக்க, கையில் காலில் விழுந்தனாலும் கூட்டு வர வழியை பாரு சொல்லிட்டேன் அம்மா. எக்க என்னை இப்போ நீ என்ன பண்ண சொல்றா? ஒழுங்கா பசை பிடிச்சி வெயி. ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல, அங்கே அக்கா வீட்டுக்கே போயிட்டு அங்கே தான் இருக்கலான்னு பாரு. பார்த்துட்டு விடிஞ்சதான் கையோட கூட்டிட்டு வர வழியை பாரு. ஆ சரிக்கா. அப்போ நான் இப்போ கிளம்பட்டுமா? இப்படியே போவாத, வாடை இங்கே வரைக்கும் குப்பு குப்புன்னு வருது. நல்லா வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு எடுத்துட்டு நல்லா பட்டையை போட்டுட்டு போ. பசை ஏறி பிடிச்சி எப்படின்னா போய் கூப்பிட்டுட்டு வர வழியை பாரு. அவள் லட்சுமி அங்கேயும் இல்லைன்னா என்னக்கா பண்ணியது? அந்தால பெயிரு காசி ராமேஸ்வரன் அந்தால பெயிரு. அவ்வளோதான், வேற உனக்கு என்ன? உன் பொண்டாட்டி பிள்ளைகளையும் விட்டுட்டேன்னா உனக்கு காசி ராமேஸ்வரன் போக வேண்டியது தான் சொல்லிட்டேன். சரசு இப்படியே அழுதுகிட்டே இருக்காதம்மா. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. ஆமா, சும்மா ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி நடிக்காதீங்க. என்ன அட என்ன சரசு இப்படி சொல்லிட்ட? உன் மேல அக்கறை இல்லாமையா உன்னைய தேடி நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லு. அதான் நான் தான் சொல்லிட்டேனே, உங்களுக்கு ஒரு வேலைக்காரி தேவைன்னு என்னைய தேடி வந்திருக்கிய. வேற என்ன? இல்லாட்டின்னா நீங்க தேடி வந்திருப்பீங்களாக்கோ. அதான் உங்க அம்மா இன்னொரு கல்யாணம்னாலும் உங்களுக்கு பண்ணி வைப்பாவன்னு சொன்னீங்கல்ல. போங்க போய் பண்ணிக்கிட வேண்டியது தானே. இங்க வர சரசு, போதையில பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்கிட கூடாது. அது சும்மா விளையாட்டுக்கு பேசியிருப்பேன் ஜாலியா. நீ அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிடாத. ஓ, போதையில தான் அந்த மாதிரி பேசுனீங்களோ? போதையில மனசுக்குள்ள இருக்கிறது தான் வெளியே வரும். உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கிறதுனால தானே அப்படி நீங்க பேசிருக்கீரு. நான் அதே வார்த்தையை பேசியிருந்தா நீரு சும்மா விட்டுருப்பீர என்னைய.
அட என்ன சரசு நீ இது சின்ன பிள்ளை கணக்கா எல்லாத்துக்கும் குறைச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? யாராவது ஒருத்தர் இறங்கி வரணும்ல. அதான் நான் இப்ப இறங்கி வந்திருக்கேன்ல. இப்ப நீ கொஞ்சம் இறங்கி போலாம்ல. நீ இப்படி கோபத்தை குறைக்க மாட்டேன்னு நீ இப்படி மறுபடியும் மல்லு கட்டிக்கிட்டே இருந்தா நான் என்னத்தை செய்ய? நீங்க போங்க முத, நான் ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு வாரேன்னு சொல்றேன்ல. நீங்க எதுக்கு இப்ப வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி வந்து கூப்பிட எனக்கு கோவம் இன்னும் அதிகமா தான் ஆகுது. என்ன மோனி கொஞ்சம் சும்மா இருமா, நான் சரசுகிட்ட பேசிக்கிட்டேன். இங்க பாரு சரசு, நாளைக்கு பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு போனோம். நீ இப்போ உங்க இருந்தா வேற பிள்ளைகளுக்கு படிப்பு தானே கேடும். ஆமா, பிள்ளைகள் மேல உங்களுக்கு ரொம்ப அக்கறை தான். அப்படியே அக்கறையில தானே ஊருக்கு நடுவால அங்க குடிச்சிட்டு கடைசியில கடந்தியேரு. சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே நான் அந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிட்டேம்மா. வா வீட்டுக்கு போலாம். நீ யாராவது துணிமணி இல்ல சதீஸ் போ, குத்துக்கள் கணக்கால அப்படியே நிக்காம பேரு போ. உள்ள துணிமணி எல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்து பைய அப்படியே எடுத்துட்டு வா, போவோம். சரிப்பா. ஏலே, துணிமணியில கைய வச்சுட்டா கைய உடைச்சு விடுவேன். அம்மா உங்க அப்பையும் கூட போறதா இருந்தா நீ போ. நானும் என் மோள நாங்க இங்க இருந்துட்டு ஒரு 4 நாள் கழிச்சு நாங்களாம் எங்களுக்கு தோணும் போது வருவோம். அப்படியெல்லாம் உங்க 2 பேரையும் விட்டுட்டு போக முடியாது. என்ன உயிரோட வச்சு சமாதி பண்றதுக்குன்னே வந்திருக்கீரோ? சரசு அப்படிலாம் பேசாதம்மா. வா எந்திரி, வீட்டுக்கு போவோம். இனிமே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. நீ வீட்டை விட்டுல இனிமே வெளியே வரக்கூடாது. என்ன இப்படி துணிமணி எல்லாம் அள்ளிக்கிட்டு வருவாங்களா சொல்லி ஒரு நல்ல பொம்பளை. அப்ப நீங்க குடிச்சதெல்லாம் தப்பு இல்ல. இப்ப நான் வீட்டை விட்டு வந்ததுதான் உங்களுக்கு தப்பா தெரியுது. என்ன அட நான் அப்படி சொல்லலாமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்புறம் பேசி தீர்த்துக்கிடலான்னு வீட்டில தான் இருக்கணும் பொம்பளை. இப்படிலாம் துணிமணி அள்ளிக்கிட்டு வரக்கூடாது. அது இன்னும் பிரச்சனையா மேலும் மேலும் பெருசாதான் ஆக்கும்.